வணக்கம். பி நியூஸ் 27 செய்திகளுக்காக சுமதி சுரேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தாக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்கள் ரத்து செய்யப்படும் என அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் அதிரடி. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிப்பதில் குடியரசுத் தலைவருக்கே அதிகாரம் உள்ளது. பிப்ரவரி 9ஆம் நாள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் தமிழக ஆளுநர் பிரமாண பத்திரம் தாக்கல். ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் மாநில அரசின் உணர்வுகளை புரிந்து கொண்டு குடியரசுத் தலைவர் நல்ல முடிவை எடுப்பார். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை. ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு, அதிமுக, ஆளுநர் என மூவர் கூட்டணி கபட நாடகம் ஆடுகிறார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. கல்லூரிகளில் இனி வாரத்திற்கு 6 நாட்கள் வகுப்புகள் நடத்தப்படும். அரசாணை வெளியிட்டு தமிழக அரசு அறிவிப்பு. விரிவான செய்திகள். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்புகளை வெளியிட்டு பேசினார். அப்போது கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்தார். கொரோனா காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் பழனிசாமி, பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதால் 16.43 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என கூறினார். பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு குறித்த அரசாணை விரைவில் வெளியிடப்படும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தாக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்கள் ரத்து செய்யப்படும் என அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு செயல்பட்டு வருகின்றது. எனவே தற்போதுள்ள சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளேன். விழுப்புரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்க சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் கூட்டத்தொடரை இன்று வரை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சட்டப்பேரவையின் கடைசி நாளான இன்று ஆளுநர் தீர்மானத்தின் மீதான விவாதமும் பதிலுரையும் நடைபெற்று வருகிறது. இதனிடையே விழுப்புரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்க சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. வேலூர், திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரித்து விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது. இந்த சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே. பி. அன்பழகன் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதன்படி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகள் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட உள்ளன. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிப்பதில் குடியரசுத் தலைவருக்கே அதிகாரம் உள்ளது என தமிழக ஆளுநர் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் 28 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க வேண்டுமென அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனிடையே அவர்கள் 7 பேரை விடுவிக்க கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பரில் தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இருப்பினும் அந்த தீர்மானத்தின் மீது தமிழக ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காத நிலையில் 7 பேர் விடுதலை தொடர்பான வழக்கு வரும் 9ஆம் நாள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே 7 பேர் விடுதலை தொடர்பாக பதிலளிக்க ஆளுநருக்கே உரிமை இருப்பதாக மத்திய அரசு ஏற்கனவே கூறியிருந்தது. இந்த நிலையில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிப்பதில் குடியரசுத் தலைவருக்கே அதிகாரம் உள்ளது என தமிழக ஆளுநர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். ஆளுநரின் இந்த முடிவு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் பதில் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
7 பேர் விடுதலை விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் விரைந்து நல்ல முடிவை எடுப்பார் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 7 பேர் விடுதலையை ஆளுநர் நிராகரிக்கவில்லை என விளக்கம் அளித்தார். குடியரசுத் தலைவர் அதற்கான அதிகாரம் படைத்தவர் என்ற கருத்தை வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஆளுநர் கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறிய அமைச்சர் ஜெயக்குமார், மாநில அரசின் உணர்வுகளை புரிந்து கொண்டு குடியரசுத் தலைவர் நல்ல முடிவை எடுப்பார் என நம்புவதாகவும் தெரிவித்தார். இல்லை, நிராகரிக்கல. அவரை பொறுத்தவரை வந்து அந்த இதில் வந்து அதிகாரம் படைத்தது வந்து அதாவது மாண்புமிகு வந்து குடியரசுத் தலைவர் என்பது அதிகாரம் படைத்ததாக வந்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஆவணம் வந்து கோர்ட்டில் உச்சநீதிமன்றம் தாக்கல் செஞ்சுருக்காரு. குடியரசுத் தலைவரும் வந்து இப்போ ஒரு 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 அரசியலமைப்பு சட்டப்படி அதிகாரம் படைத்தவர். எனவே கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக மாநில அரசினுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப ஒரு அந்த கருத்தை மையமாக வைத்து ஒரு நல்ல முடிவு எடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குது. பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரும்போது 7 பேர் விடுதலை குறித்து அறிவிப்பார் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 7 பேர் விடுதலையை ஆளுநர் நிராகரிக்கவில்லை எனவும் குடியரசுத் தலைவர் வாயிலாக முடிவை அறிவிப்பார் எனவும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் கூறினார். இல்ல, ஆளுநர் நிராகரிக்கல. ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் மூலமாக இந்த அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்க என்ன நம்பிக்கையோட இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து பாரத பிரதமர் 14ஆம் தேதி இங்க வர இருக்கிறார். அவர் அந்த நல்ல அறிவிப்பை செய்வார் நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் வந்து வருவதற்குள் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் மத்திய பாஜக அரசும் அதிமுக அரசும் ஆளுநரும் கபட நாடகம் ஆடுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு அனுப்பிய தீர்மானத்தை 29 மாதங்களுக்கு பின்னர் நிராகரித்திருப்பதாகவும் ஆளுநரின் முடிவுக்கு மத்திய பாஜக அரசின் பின்னணி இருப்பது வெள்ளிடை மலையாக தெரிவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் ஏற்காமல் அலட்சியப்படுத்தி வரும் ஒரு கூட்டத்தின் கையில் அரசு அதிகாரம் சிக்கிக் கொண்டதன் விளைவை நாடு சந்தித்து வருவதாகவும் மத்திய பாஜக அரசும் தமிழக ஆளுநரும் அதிமுக அரசும் இந்த கபட நாடகத்தை அரங்கேற்றி இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மூவர் கூட்டணியின் அராஜக போக்கை தமிழக மக்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ள வைகோ 29 ஆண்டுகளாக சிறையில் வாடும் பேரறிவாளன், சாந்தன், முருகன் உள்ளிட்ட 7 பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் தமிழக ஆளுநர் நாடகம் ஆடுவதாகவும் முதலமைச்சரிடமே மறைத்து பேசுவது அவருக்கு ஏற்புடையதல்ல எனவும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு முதலமைச்சருக்கு இடத்திலேயே மறைத்து பேசுகிற ஒரு குணம் ஆளுநருக்கு இருப்பது பாராட்டுக்குரியதல்ல. ஆகையினால் உச்சநீதிமன்றம் தான் இது சொல்லி இருக்கிறார். இதற்கு பிறகும் ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடகத்தினுடைய சூத்திரதாரி யார் என்று மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். பிப்ரவரி முதல் வாரத்தில் திறக்கப்படும் கல்லூரிகளில் வாரத்திற்கு 6 நாட்கள் வகுப்புகள் நடத்தப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள இளநிலை, முதுநிலை படிப்புகளுக்கான அனைத்து வகுப்புகளையும் வருகிற 8ஆம் நாள் முதல் தொடங்குகிறது அரசு அனுமதி அளித்துள்ளது. மேலும் மாணவர்களுக்கான விடுதிகளும் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிப்ரவரி 8ஆம் நாள் முதல் திறக்கப்படும் கல்லூரிகளில் வாரத்திற்கு 6 நாட்கள் வகுப்புகள் நடத்தப்படும் என அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த கல்வியாண்டு முழுவதுமே கல்லூரிகள் வாரத்திற்கு 6 நாட்கள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக கல்லூரிகள் 11 மாதங்களாக மூடப்பட்டிருந்த நிலையில் அதனை ஈடு செய்யவே விடுமுறை நாளில் வகுப்புகள் நடத்தப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை காலம் முடிவடைந்ததை அடுத்து பெங்களூரு பரப்பன் அக்ரஹார சிறையில் இருந்து இளவரசி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் பெங்களூரு பரப்பன் அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே தண்டனை காலம் நிறைவு மற்றும் அபராதம் செலுத்தியதால் பெங்களூரு சிறையில் இருந்து சசிகலா கடந்த 27ஆம் நாள் விடுதலை செய்யப்பட்டார். அதேபோல் சசிகலாவின் உறவினரான இளவரசிக்கு விதிக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் அபராத தொகையை ஏற்கனவே அவர் செலுத்தியிருந்தார். இந்த நிலையில் தண்டனை காலம் நிறைவடைந்ததை அடுத்து பெங்களூரு பரப்பன் அக்ரஹார சிறையில் இருந்து இளவரசி விடுதலை செய்யப்பட்டார்.
டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் போராட்டத்தின் வலிமையை மீண்டும் பறைசாற்றும் வகையில் நாடு முழுவதும் நாளை சக்கா ஜாம் என்ற பெயரில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி எல்லையில் 72வது நாளாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுவதால் எல்லையில் போராடும் விவசாயிகள் நகரத்திற்குள் நுழைந்து விடாமல் தடுக்கும் வகையில் டெல்லி காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். காசிப்பூர், சிங்கு மற்றும் டிக்ரி ஆகிய 3 எல்லைகளிலும் காவல்துறை சார்பில் சாலையில் பன்னடுக்கு அரண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சாலையின் நடுவே கூர்மையான ஆணைகள் மற்றும் கம்பிகள் பதிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் விவசாயிகள் அமைதியான முறையில் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். இந்த நிலையில் தங்களது போராட்டத்தின் வலிமையை மீண்டும் பறைசாற்றும் வகையில் நாடு முழுவதும் நாளை சக்கா ஜாம் என்ற பெயரில் போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். அதாவது மற்ற வாகனங்களை ஓடச் செய்யாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை இந்த சக்கா ஜாம் போராட்டம் நடைபெறும் என்றும் விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு வருமாறு விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். அதே நேரத்தில் குடியரசு தினத்தன்று நிகழ்ந்த வன்முறை போன்று மீண்டும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் கிரேட்டா தன்பர்க் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்ட கிரேட்டா தன்பர்க் விவசாயிகளின் போராட்டத்திற்கு நாங்கள் ஒற்றுமையுடன் துணை நிற்கிறோம் என்று கூறியிருந்தார். வெளிநாட்டு பிரபலங்களின் பதிவுகள் தொடர்பாக டெல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கிரேட்டாவின் பதிவு தொடர்பாக நேற்று வழக்கு பதிவு செய்தனர். மக்களிடையே விரோத உணர்வை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனது கருத்துக்களை இரட்டிப்பாக்கி ட்விட்டரில் மீண்டும் பதிவிட்டுள்ளார். அதில் நான் இப்போதும் விவசாயிகளுக்கு ஆதரவாக உள்ளேன், அவர்களின் அமைதி வழி போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் மாற்றமின்றி 4 விழுக்காடாக நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2021-22 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள நிலையில் ரிசர்வ் வங்கி குழுவின் நிதி கொள்கை குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதுகுறித்து பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ், வங்கி விகிதம் மாற்றமின்றி 4.25 விழுக்காடாகவும் ரிசர்வ் ரெப்போ விகிதம் மாற்றமின்றி 3.35 விழுக்காடாகவும் இருக்கும் என தெரிவித்தார். தொழில்துறை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் ரிசர்வ் வங்கி எடுக்கும் என்றும், தொழில்துறை வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்க கடன் பெறும் சூழலை அடுத்து ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். 103 கிலோ தங்கம் காணாமல் போன விவகாரத்தில் சுரானா நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை பாரிமுனையில் உள்ள தங்கம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் சுரானா நிறுவனத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் அந்த நிறுவனத்தில் இருந்து சுமார் 400 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனிடையே சிபிஐயிடம் இருந்த தங்கத்தில் 103 கிலோ காணாமல் போனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. லாக்கரில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த தங்கத்தை கள்ளச்சாவி போட்டு திறந்து எடுத்திருந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சிபிஐ வசமிருந்த இந்த வழக்கை சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் 103 கிலோ தங்கம் மாயமானது தொடர்பாக சுரானா நிறுவனத்திற்கு சொந்தமான சென்னையில் உள்ள 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். கரிப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் மீதான குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கந்தசஷ்டி கவசத்தை ஆபாசமாக சித்தரித்த குற்றச்சாட்டில் கரிப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனலை சேர்ந்த நாத்திகன் என்ற சுரேந்திரன், செந்தில்வாசன், சோமசுந்தரம், குகன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களில் நாத்திகன் மற்றும் செந்தில்வாசன் ஆகியோரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நாத்திகனின் மனைவி கிருத்திகா, செந்தில்வாசன் ஆகியோர் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் BN பிரகாஷ், V சிவஞானம் அடங்கிய அமர்வு குண்டர் சட்டத்தில் கைது செய்யும் உத்தரவு பிறப்பிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ள காரணத்தின் அடிப்படையில் இருவர் மீதான குண்டர் சட்டத்தையும் ரத்து செய்து உத்தரவிட்டனர். ஒரே வழக்கிற்காக குண்டர் சட்டம் போடப்பட்டதை எதிர்த்து உள்துறை செயலாளரிடம் அளித்த மனு மீது உரிய காலத்தில் முடிவு எடுக்கவில்லை என கூறி குண்டர் சட்டத்தில் இருந்து விடுதலை செய்வதாக தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். தமிழக மக்களுக்கு எதிரான நீட் தேர்வை கொண்டு வந்ததும் தமிழகத்தில் ஹிந்தி மொழியை திணிப்பதும் அதிமுக தான் என
திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட செய்யூர், சித்தாமூர், செண்டிவாக்கம், மதுராந்தகம் ஆகிய பகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் மக்களின் ஒரு குறை கூட தீர்க்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். அதிமுகவின் விரிவாக்கம் அடிமை திமுக என விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். 72 போராட்டமா 72 பேர் இறந்து இருக்காங்க. இன்னும் போராட்டத்தை கைவிடல. ஆனா இந்த போராட்டம் தேவைன்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு. ஜனவரி 26ஆம் தேதி தெரியும் டிராக்டர் ஊர்வலம் நடத்தினாங்க. டெல்லி முழுக்க மூடிட்டாங்கம்மா. யாரும் உள்ள போக முடியாத மாதிரி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க போனா அதற்கு தடை விதிச்சுட்டாங்க. யாரும் உள்ள போக கூடாதுட்டாங்க. டெல்லிக்குள்ள யாருமே போக முடியாது. முள்வேலி போட்டு தடுத்து வச்சிருக்காங்க தலைநகரத்தை. இப்படிப்பட்ட இந்த போராட்டம் விவசாயிகளுக்கு இது போராட்டம், விவசாயிகள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். கல்வி உரிமை, நம்முடைய கல்வி உரிமை அதையும் படிச்சுட்டாங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு முறைக்கு எதிரான வழக்குகளை வேறு எந்த வழக்குடனும் சேர்த்து விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறது என்று பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற வழக்குகளுடன் சேர்த்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முன்னதாக மராத்தா இடஒதுக்கீடு வழக்கை விசாரித்து வரும் அரசியல் சாசன அமர்வில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிரான வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என மனுதாரர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீது தமிழக அரசு பதில் மனு அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. சீர்காழியில் அரங்கேறிய இரட்டை கொள்ளை நிகழ்வு தொடர்பாக நடத்தப்பட்ட என்கவுண்டர் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஜனவரி 27ஆம் நாள் நகை வியாபாரியின் வீட்டில் புகுந்த வடமாநில கொள்ளை கும்பல் வியாபாரியின் மனைவி மற்றும் மகனை கொன்று வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றது. காரில் பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ்ஐ டிராக் செய்த காவல்துறையினர் கொள்ளை கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்து அவர்களிடம் இருந்த தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். அப்போது காவல்துறையினரிடம் இருந்து தப்பிக்க முயன்றபோது மணிபால் சிங் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த என்கவுண்டர் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வரும் நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வழக்கின் விசாரணை அதிகாரியாக திருச்சி சிபிசிஐடி டிஎஸ்பி பால் பாண்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் மோடியை கொலை செய்தால் 5 கோடி ரூபாய் கொடுக்க யார் தயார் என கேள்வி எழுப்பி பேஸ்புக்கில் பதிவிட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சத்யானந்தம் என்பவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் பிரதமர் மோடியை கொலை செய்ய நான் தயார், அதற்கு 5 கோடி ரூபாய் கொடுக்க யார் தயார் என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் மணவெளி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சத்யானந்தம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோடியை கொலை செய்ய தயார் என பதிவிட்ட சத்யானந்தத்தை கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் அருகே கல்குவாரி சரிந்து விழுந்த விபத்தில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இறப்பு எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. உத்தரமேரூர் அருகே உள்ள மாத்தூர் கிராமத்தில் கல்குவாரி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த நிலையில் நேற்று கல்குவாரியின் ஒரு பகுதி சரிந்து அங்கு வேலை பார்த்து வந்தவர்களின் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். அப்போது தொழிலாளி மணிகண்டன் என்பவர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். மேலும் இருவர் பலத்த காயங்களுடன் செங்கல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அன்சாரி என்ற தொழிலாளி இன்று உயிரிழந்தார். இதனால் கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. சுரேஷ் என்பவர் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் தோட்டத்தின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள அமமுக கொடிக்கம்பத்தை அகற்றக் கோரி எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். எம்ஜிஆர் இல்லம் அமைந்துள்ள ராமாவரம் தோட்டத்தின் நுழைவு வாயிலில் அமமுக திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் லக்கி முருகன் என்பவர் கொடிக்கம்பம் அமைத்தார். சசிகலா சென்னைக்கும் வரும்போது அந்த கம்பத்தில் கொடி ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகளான கீதா, ராதா ஆகியோர் அளித்த புகாரை தொடர்ந்து கொடிக்கம்பம் அகற்றப்பட்டது. இதனிடையே அதே இடத்தில் லக்கி முருகன் மீண்டும் கொடிக்கம்ப மேடையை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற கோரியும் தங்கள் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வழங்கவும் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதனை விசாரித்த நீதிபதிகள் எம் சத்யநாராயணன், ஏ நக்கீரன் ஆகியோர் தலைமையிலான அமர்வு பிப்ரவரி 8ஆம் நாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்தனர். வழக்கு விசாரணைக்கு வரும்
அதே நாளில்தான் சசிகலா சென்னை திரும்புவார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாய்களை 90 நாட்களாக சட்டவிரோதமாக கூண்டில் அடைத்து வைத்துள்ள சென்னை ஐஐடி நிர்வாகத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கான இந்திய மக்கள் அமைப்பு தொடர்ந்த வழக்கில் கருத்தடை அறுவை சிகிச்சை என்ற பெயரில் ஐஐடி வளாகத்தில் 170 நாய்கள் 90 நாட்களாக கூண்டில் அடைத்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்திய விலங்குகள் நல வாரியத்திற்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் ஐஐடி நிர்வாகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக அரசை எதிர்மனுதாரராக சேர்த்து 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டனர். தெரு நாய்களை மனிதாபிமானத்தோடும் அக்கறையுடனும் அணுக வேண்டும் எனவும் இரக்க மனப்பான்மையுடனும் நடத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் அருகே முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு அரசு கொடுத்த நிலத்தை வழக்கறிஞர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்த நிலையில் அம்மாவட்ட துணை ஆட்சியர் நிலத்தை மீட்டு மக்களிடம் கொடுத்துள்ளார். கொடைக்கானல் நகராட்சியில் உள்ள பச்சை மரத்து ஓடை பகுதியில் பல வருடங்களுக்கு முன் தமிழக அரசு முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது. ஒருவருக்கு 3 சென்ட் என்ற வீதத்தில் சுமார் 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் அரசால் ஒதுக்கப்பட்ட இடத்தை தனது இடம் என்று கூறி தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் போலி பத்திரம் தயாரித்துள்ளார். மேலும் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து யாரும் உள்ளே வராதபடி அடியாட்களையும் நியமித்திருந்தார். இதனால் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கொடைக்கானல் துணை ஆட்சியரிடம் தங்களது குறைகளை கூறினர். இதையடுத்து ஆக்கிரமிப்பு செய்தவரின் பத்திரத்தை ஆய்வு செய்தபோது அது போலியானது என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற துணை ஆட்சியர், வட்டாட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்டு இலவச பட்டா வழங்கப்பட்ட நபர்களிடம் மீண்டும் ஒப்படைத்தனர். நீலகிரி அருகே காட்டு யானை ரிவால்டோவை முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மசனகுடி, மாவனல்லா, பொக்காபுரம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் தும்பிக்கை துண்டிக்கப்பட்ட நிலையில் சுற்றித் திரியும் காட்டு யானைக்கு அப்பகுதி மக்கள் உணவு வழங்கி வந்தனர். யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் சுற்றி வந்த யானைக்கு ரிவால்டோ என பெயர் சூட்டி அப்பகுதி மக்கள் அழைத்து வந்தனர். அண்மையில் ஒரு யானைக்கு தீ வைக்கப்பட்டது போன்று இந்த யானைக்கும் ஏதேனும் தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சமடைந்த மக்கள் ரிவால்டோவை வளர்ப்பு முகாமிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் யானையை தெப்பக்காடு முகாமிற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த ரிவால்டோ யானை தப்பிச் சென்று விட்டது. இதையடுத்து யானையை தேடும் பணியில் வனத்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு காட்டு யானையை மயக்க ஊசி மற்றும் கும்கிகள் உதவி இல்லாமல் தொடர்ந்து 50 மணி நேரத்திற்கும் மேலாக கட்டுக்குள் வைத்திருப்பது இதுவே முதல் முறை என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மதுரை அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பைக்ரா இபி காலனி பகுதியில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் முருகன் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் முருகனின் மனைவி காளீஸ்வரி வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பீரோவில் வைத்திருந்த 150 சவரன் தங்க நகை மற்றும் 6 லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்து அங்கு வந்த சுப்பிரமணியபுரம் போலீசார் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மதுரையில் பட்டப்பகலில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பணம் மற்றும் நகைகள் கொள்ளை போனது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வீரர்கள் ரன் குவிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். இந்தியாவுக்கு வந்துள்ள ஜோ ரூட் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி முதலாவதாக 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. முதல் 2 டெஸ்ட் போட்டிகள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.சி. சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறுகிறது. அந்த வகையில் இரு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோ ரூட் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதையடுத்து களமிறங்கியுள்ள அந்த அணி வீரர்கள் இந்திய அணியினரின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். தற்போது 44 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து அந்த அணி 100 ரன்களை கடந்து விளையாடி வருகிறது. பிசிசிஐயின் அறிவுறுத்தலின்படி இந்த டெஸ்ட் போட்டியை காண ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தாக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்கள் ரத்து செய்யப்படும் என அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் அதிரடி. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிப்பதில் குடியரசுத் தலைவருக்கே அதிகாரம் உள்ளது.
பிப்ரவரி 9ஆம் நாள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் தமிழக ஆளுநர் பிரமாண பத்திரம் தாக்கல். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் மாநில அரசின் உணர்வுகளை புரிந்து கொண்டு குடியரசுத் தலைவர் நல்ல முடிவை எடுப்பார். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை. 7 பேர் விடுதலை விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு, அதிமுக ஆளுநர் என மூவர் கூட்டணி கபட நாடகம் ஆடுகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. கல்லூரிகளில் இனி வாரத்திற்கு 6 நாட்கள் வகுப்புகள் நடத்தப்படும். அரசாணை வெளியிட்டு தமிழக அரசு அறிவிப்பு. இத்துடன் வி நியூஸ் 27 செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வி நியூஸ் 27 சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.